அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம நிறைய அப்டேட் பார்க்குறோம். தமிழகத்தினுடைய அப்டேட்டும் பார்க்குறோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான அப்டேட், அதெல்லாம் உலக செய்திகள் நிறைய விஷயங்களை கவர் பண்ணுறோம். அது குறிப்பாக இன்று ஈரானுடைய அப்டேட்டை பார்த்தலாம். ஏன்னா பேச்சுவார்த்தை முழுமையாக தோல்வி. அமெரிக்கா கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஈரான் தரப்பிலிருந்து 10 அம்ச கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம தாக்குதலுக்கு தயாராகக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அங்கே போய் களத்தில் இறங்க போகிறோம். யாராவது திடீர்னு சொல்லிட்டேன் என்னால் கிளம்பி வர முடியல அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. தயாராக இருங்க. அதற்கான சமிக்கைகள் நிறைய அறிகுறிகள் தென்படுகிறது. ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு தாக்கல் நடத்துனாங்கன்னா அதற்கு முன்பு ஒரு சில அறிகுறிகள்லாம் தென்படும். கண்டிப்பாக நடத்துவாங்கன்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. பட் இந்த தடவை அதே அளவுக்கான ஒரு அறிகுறிகள் மிகப்பெரிய அளவுக்கு தென்படுகிறது. கிட்டத்தட்ட நம்ம உறுதி செய்கிற மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கான சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே படு பயங்கரமாக படு சீரியஸாக போயிட்டுருக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் பேசலாம், வரைபடத்துடனும் விவாதிக்கலாம். இந்த பேச்சுவார்த்தையை மறுபடியும் ஏதாவது தொடங்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது வாய்ப்பு இருக்கா, நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் ஒரு 10 அம்ச கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்பு அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 24 மணி நேரம் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், 24 மணி நேரத்துக்குள்ளே எங்களுடைய டீலுக்குள்ளே வரல அப்படின்னா நாங்கள் தாக்கல் நடத்திடுவோம்ன்ற மாதிரியான எச்சரிக்கை கொடுத்தாங்க. வழக்கமாக ட்ரம்ப்போட மிரட்டெல்லாம் சரியாக யாருமே அப்போல்லாம் பயப்படுறதில்ல. பக்கத்து வீட்டு பாட்டி கூட சிரிச்சிட்டு போயிடுறாங்க. பாட்டி ட்ரம்ப் மிரட்டல் விட்டுருக்கிறாருன்னா கண்ணை நல்ல ஜோக் கண்ணை இன்னைக்கு அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் அமெரிக்கா இப்போல்லாம் ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு பயப்படுறதில்ல. அதனால் இது நல்ல நாங்கள் காமெடியாக பார்க்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எங்களை அன்கண்டிஷனல் சரண்டர்ன்ற வார்த்தை, தொடர்ந்து அணு ஆயுதங்களை கொடுக்கணுன்றதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஒரு 10 அம்ச கோரிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த 10 அம்ச கோரிக்கையில ஷார்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அந்த பிராந்தியத்தோட வளர்ச்சி முழுமையாக அமெரிக்கா இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். நாங்கள் எய்ம் பண்ணுற எங்கள் அரபு நாடுகளை சுற்றி அமெரிக்கா நிலைகள் இருக்கக்கூடாது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். ஈவன் அண்டர் கேபிள் இருக்குல்ல, அது கூட எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்ற மாதிரியான அடுத்தடுத்த ஒரு கண்டிஷன்ஸ். எங்கள் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும். ஏற்கனவே முடக்கி வைக்கப்பட்ட எல்லா ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரியான கண்டிஷன். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த ஆரம்பத்தில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இருந்த ஈரானுடைய கண்டிஷன் ஒரு பாயிண்ட் கூட குறையல. ஐ மீன் 0.5 கூட குறைக்கல. அவங்க அப்படியே கண்டிஷனலாக நிற்கிறாங்க. சிங்கிள் பாயிண்ட் கூட குறைக்கல. அவங்க கடைசியாக இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, வேர்ல்டு ட்ரேடு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸே எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் எடுத்து பாருங்கன்ற மாதிரியான ஒரு மிரட்டலுமே பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல, எல்லா நாடுகளுமே அடுத்தடுத்த அறிவிப்புகள், குறிப்பாக இந்தியாவும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். பிரதமர் மோடி அவருடைய அறிவிப்பை பார்க்க முடிகிறது. தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோலை யூஸ் பண்ணாதீங்க, மற்ற எதுவும் பயன்படுத்தாதீங்கிற ரெக்வஸ்ட்டுமே நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி தங்கம் வாங்காதீங்க அப்படின்னோடனே எங்கள் தங்கம் சார்ந்த நிறுவனங்களோட பங்கு சந்தைகள்லாம் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனால் பவுனுக்கு 50 ரூபா தான் குறைஞ்சது. ஆனால் அது எந்த அளவுக்கு மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. மக்கள் ஒன்று வாங்காதீங்க அப்படின்னா தான் அது நல்ல ரேட்டு குறையும். அது பிஸ்னஸாக நம்ம வாங்கி வைக்கலாம். நிறைய பேர்த்துக்கு அப்போ தான் ஐடியா தோணும். இப்போ மோடி அவர்கள் தங்கத்தை வாங்காதீங்க, போர் சூழல் வருகிறது, அது வருது, என்ன நம்ம அந்நிய செலாவணி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, நம்ம இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ அது கஷ்டம். அப்படின்னா பெட்ரோல் டீசலே கொஞ்சம் நாளைக்கு முன்பு மக்கள் அடித்து பிடிச்சி ஓடி போய் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வருங்காலத்தில் தங்கம் விலை குறைஞ்சின்னா எத்தனை பேர் ஒன்று அடித்து முட்டி மோதி வாங்க போகிறாங்களோ தெரியல. ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய அறிவிப்பு பார்க்கும்போது அது கிளியராகவே புரியுது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்றதுல உணர்றாங்க. உலகம் முழுவதும் அது தாக்கம் உணர்கிறது. ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது ஒரு ஸ்டூபிட் ப்ரொபோசல் மாதிரி இன்றைக்கி ஒரே கொக்கரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொக்கரிப்பையும் அந்த ஆணவத்தையும் நாங்கள் தாக்குதல் மூலயமா மட்டும்தான் நாங்கள் தீர்வு காண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த தரப்பில் நீங்கள் தாக்குதல் மூலயமாகவோ மற்றது மூலயமாவோ சொன்னோன்னா நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி பயம்லாம் உங்களுடைய மிரட்டலோடு வச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் எங்ககிட்ட சப்மிட் பண்ணது எல்லாமே ஒரு
ஒரு சீரியஸாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. ஒரு அன்கண்டிஷ்னலாக சரண்டர்ன்றதும் ஏதோ எங்களை அடிமை மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறதெல்லாம் வந்து அதில் வேறு யாருக்கிட்டனா வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே அமெரிக்கா மட்டும்தான் அந்த வேர்ல்டுலேயே ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டு, வேறு மற்ற எந்த நாடுகளுமே கிடையாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அமைதியும் ஒரு செக்யூரிட்டி உருவாகாததுக்கான காரணமே அவங்க தான்ற வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் தனது ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் வந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட நாங்கள் ஏற்கனவே அந்த பங்கர் பஸ்டர் மூலிமா அடித்ததில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம்லாம் அதை திரும்பி அவங்க ரெட்ரீவ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிலாம் அவங்கக்கிட்ட இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, அதை ஒன்று மண்ணோடு மண்ணாக்கணும், அப்படின்லாம் டேஞ்சர் ஆகும், அது கண்டிப்பாக நாங்கள் எடுத்தே தீரும், அது எந்த வகையிலும் நாங்கள் விடவே மாட்டோன்றாங்க. ஆனால் அவங்களுடைய முகமது இஸ்லாமி அவர் தான் ஹெட் ஆஃப் த ஈரான் அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன். அவர் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி கமிட்டியினுடைய செஷனில் வந்து பேசும்போது நியூக்ளியர் டெக்னாலஜியை வந்து இந்த நெகோசியேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கவே கூடாது, நம்ம என்ரிச்மெண்ட் பண்ணுறதை வந்து நம்ம டேபிள் இந்த தடவை வந்து ஓப்பனாகவே வைங்க, இனி வந்து அந்த மாதிரி பேசுகிறதோ இல்லை அது வந்து இந்த டாபிக்குள்ளே கொண்டு வராதிங்க, நமக்கான அதிகார மையத்தையும் நமக்கான தாக்குதல் நமக்கான ஒரு தனி நாடுக்கான ஒரு கோரிக்கையும் வந்து நீங்கள் வலுப்படுத்துங்க, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸும் அவங்க என்னை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல, அது அவங்களோட ஃபெயிலர். அது அந்த ஃபெயிலரை மறைக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் இது பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து தனது தோல்வியை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நாடகங்களை நடத்துகிறாங்களான்னா அது இன்னொரு ஆங்கிள்லேயும் ஆமாம் அப்படின்னு தான் தோணும். என்ன காரணம்னா, பாகிஸ்தான் நிஜமாவே உங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஏதோ நடத்தின மாதிரியும், ஏதோ ஈரான் வந்து உங்ககிட்ட கெஞ்சின மாதிரியும், ஏதோ நீங்கள் வந்து போனால் போதுன்னு நிறுத்தின மாதிரி இத்தனை நாள் சொன்ன டைலாக் எல்லாமே வந்து அந்த போலி பிம்பங்கள் கண்ணாடி போல சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. எப்படி எந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய டெலிகேஷன்ஸ் துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்களையும் இல்லை வந்து ஜெரால்ட் குஷ்னர் அவர்களையும் வந்து நான் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிட்டேன், ஃப்ளைட்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈரான் அந்த இடத்துல கொஞ்சம் கெத்தாக இருந்தாங்க. அமெரிக்கா கிட்டலாம் பேச்சுவார்த்தையும் கிடையாது, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாட்டோம்னாங்க. அப்போ அந்த இடத்துல அமெரிக்கா வாலண்டியாக போயிட்டு கெஞ்சுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உலக பத்திரிகைகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஆங்கிளாக தான் பார்த்தாங்க, இன்க்ளூடிங் நானும் அப்படி தான் பார்த்தேன். அவங்க வேணான்னு விலகி போகிறாங்க, இவங்க ஓடி ஓடி கெஞ்சி கூப்பிட்ற மாதிரி இருந்தது அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே. வாங்க, நான் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர்னு ஒரு பக்கம் மிரட்டினா கூட நீங்கள் வந்துடுவீங்க, எனக்கு தெரியும், பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க, வாங்கன்னு கெஞ்சுற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஐயோ வாப்பா பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாப்பா, சும்மா கோச்சிட்டு போகாத வாப்பான்னு இழுத்துட்டு வருவாங்கல்ல, அப்படி இழுத்துட்டு வந்தா கூட மனுஷன் அந்த எக்ஸ்தலத்தில் போகிறத விட மாட்டேங்கிறாரு. ரீசெண்டாக கூட ஈரான் எதுவுமே சொல்லலாம் கூட பாகிஸ்தான் என்கிட்ட சொல்லிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற கதையை அடிச்சு விடுறது, அது எல்லாமே இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி உடைக்கிறான்றது தெரியுது. பட் இதுக்கப்புறம் உடைக்கலாம் முடியாது. இதுக்கப்புறம் இன்னும் நம்பி இருங்க, க்ரூட் ஆயில் வந்து சாலிடாக இப்போ யாராவது நீங்கள் பை பண்ணிங்கன்னா கூட கடுமையான விலையேற்றம் இருக்கும். இதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலோட விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மிலிட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க இராணுவம் சார்பாக. கிட்டத்தட்ட 99% பக்கம் வந்து ஐரன் டோம் வந்து மறுபடியும் செயல்பட துவங்கி விட்டது. எல்லாமே டெஸ்டிங் எடுத்துட்டோம். முன்பு பாதிக்கப்பட்ட அந்த ஐரன் டோம் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்கள் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வரும்போது கூட எல்லாமே ஹை அலர்ட்டில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, எந்த நேரத்துலையும் தாக்குதல் நிகழ்த்தப்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்புகள் வரலான்றதுனால பென்குரியன் விமான நிலையமும் சரி, இந்த பக்கம் ஈரான் தரப்புலேயே வந்து ஹை அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க. எப்போனாலும் தாக்கல் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசி நேர இறுதி கட்ட பேச்சுவார்த்தையாக சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து மறுபடியும் பாகிஸ்தான் கிட்ட பேசி வேற ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமான்றாங்க. நாளைக்கு வந்து துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹாக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து எங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு வராரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனையும் மற்ற பிரச்சனையும் தீர்ப்பதற்காகன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட சவுதி அரேபியா என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கூட 2 ட்ரோன் வந்து ஈரான் தரப்புலேருந்து வந்திருக்கு, அதனால தனது கண்டனங்களையும் உடனடியாக இந்த போர் பதற்றத்தை குறைக்க வேண்டும்னு சொன்னாங்க. எமினி யவுதிகள் ஓடி வந்து மறுபடியும் நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா நிச்சயம் நாங்கள் அமெரிக்காவுக்காக களம்பிறங்குவோம், ரெட்சி கடல் பக்கத்தில் அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்க போகிறோம், நாங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் குட் பைஸாக இருப்போம்லாம் நினச்சிடாதீங்க, அடிச்சிருவோன்ற மாதிரி அவங்க தரப்பிலான அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து வருது. ஆனால் நம்ம என்ன பேசிக் டேர்ம்ஸாக வந்து பார்க்கலான்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1, இப்போ 13-14 மோடி வந்து பாருங்க,
ட்ரம்ப் அவர்கள் வந்து எங்கே போகிறாரு, சீனாவுக்கு போகிறாரு. அப்படி சீனாவுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா 15க்கு அப்புறம் தான் தாக்கல் நடத்துவாங்க. மேபி 4 நாள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டோட தலைவர் பயணம் பண்ணும்போது அந்த தாக்கல் வந்து நிகழாது. ஏன்னா அது பெரிய ரிஸ்க்காக இருக்கும். ஈரானுடைய எல்லையோரத்தில் தான் இருக்குது. பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் கூட விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இதே மாதிரி நெருங்கும் போது என்னாச்சுன்னா அந்த விசிட்டை கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. அதனால் தாக்குதல் கொஞ்சம் தொடர்ந்தது. பட் இந்த தடவை நம்ம எப்படி பார்க்கலான்னா, இனிமேல் அமெரிக்கா வந்து போகிறேன்னு சொன்னால் கூட ஒருவேளை ஒரு டைவர்ட் டாக்டிக்ஸாக நாளைக்கு ஒருவேளை இப்போ என்ன மாதிரியே கூட ஈரானுடைய தலைவர்களோ இல்லை மற்ற தலைவர்களோ கூட நினைக்கலாம் இல்லையா, ட்ரம்ப் வந்து பயணம் பண்ணும்போது தாக்க நிகழ்த்த மாட்டாங்கன்னு நினைக்கும் போது திடீர்னு ஈரான் மீது தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னாங்கன்னா அதற்கான ஆப்ஷனும் எனக்கு ஒரு 50% தென்படுகிறது. எப்படி 50% தென்படுகிறது என்றால், நான் உங்களுக்கு இந்த 2 வரைபடத்தை காட்டுறேன். நான் இந்த வரைபடத்தை காட்டினீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எப்பவுமே நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துவேன். அது வந்து தாக்குதல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அப்படின்ற நம்ம அசம்ஷன் வந்து எப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட ரீச் ஆகும், எப்படி நம்ம சக்ஸஸ் ரேஷியோ அடிக்கிறோம் அப்படின்னா, வழக்கமாக தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு வந்து உளவு விமானங்கள் பயங்கரமாக பார்ப்பாங்க, பயங்கரமாக உற்று பார்ப்பாங்க, நிறைய இடங்களை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் போன வாரமோ அதுக்கு முந்தைய வாரங்களோ அது மாதிரி நடக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னேன், பாஸ் தாக்கல் நடத்தணும் அப்படின்னா உளவு விமானங்கள் பார்ப்பாங்க. அது மாதிரி எதுவும் பறந்த மாதிரி தெரியல ஈரான் பக்கத்தில் எதுவுமே. அதனால் இப்போதைக்கு கிடையாது, மிரட்டல் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு இப்போ நான் காட்டுற வரைபடத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இது வந்து குறிப்பாக 11ஆம் தேதி எடுக்கப்பட்டது. எங்கள் மேலே ஈராக் பக்கத்தில் வந்து E11Aன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது இது வரைக்கும் 82 இமேஜஸ் வந்து ரேடார் சேட்டலைட்டில் 72 டார்கெட் மேலே ஃபோட்டோஸையும் இமேஜஸையும் வீடியோஸையும் எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 300 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க E11A மூலிமா. இந்த இமேஜஸ்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ரேபர்ன்னு சொல்லிட்டு அவங்க சேட்டலைட் இமேஜஸோட கனெக்டடாக இருக்கிறதுனால அவங்க கிளியராக வெளியிடுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா குவைத்து பக்கத்தில் பாருங்கள், கீழே U20Sன்னு சொல்லிட்டு 350 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க டேட்டா அன்னைக்கு. அப்புறம் E3ன்றது 450 கிலோமீட்டர் வரைக்கும் அனலைஸ் பண்ணுறாங்க. RC-135 வந்து 700 கிலோமீட்டர் வரைக்குமே அனலைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஈரான் நட்டான்ஸுக்கு மேலே வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அப்புறம் RQB-4B அது ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் பாதியும். பாகிஸ்தானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே பார்க்குறாங்க PBA. இது எல்லாமே இன்று ஒரு நாள் மட்டும் எடுத்த நிகழ்வுகள். அப்போ நான் இந்த தடவை 2.0 இருக்கா, தாக்குதல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. நான் ஏற்கனவே முதல்ல ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறாங்க நான் எப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தனோ மறுபடியும் நான் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொண்டு வரேன். உங்ககிட்ட 100%க்கு மேலே நான் உறுதியளிக்கிறேன். தயாராக இருங்க, பொட்டி படிக்கையெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. திடீர்னு நான் சொல்லிட்டேன் ஐயோ நான் ரெடியாக இல்லை, இங்கே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்லாம் சொல்லிடாதீங்க, இங்கே தமிழகத்தில் பிஸி ஆகிட்டேன்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு ஈரான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க அங்கே தாக்கல் நிலவரங்களையும் காட்ட போகிறேன். அதே மாதிரி இங்கே இஸ்ரேல் மீது நடத்தப்படுற தாக்கல் நிலவரங்களையும் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். தாக்குதலுக்கான அறிவிப்புகள், அநேக அறிகுறிகள் எல்லாமே கூடிய விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதான் என்னுடைய டேட் வந்து 15 இல்லை 16க்குள்ளே இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு இருக்கா, இல்லை ஒருவேளை சீனா ஓடி வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான இறுதி கட்ட முயற்சிகள் நாளைக்கு தெரிந்துவிடும். ஊனோஸ் இரவே தாக்கல் நடத்துகிறாங்கன்ற பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொன்று கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கில் ஒட்டுமொத்தமாக இந்த ஓவராலாக இதுக்கு முன்பு நடத்திய தாக்குதலில் இந்த சீக்ரெட் இஸ்ரேலினுடைய பேஸ் வந்து இந்த ஃப்ளைட் மாதிரி போட்டிருக்காங்க பாரு பச்சை கலரில். இது இங்கே ஒரு ரன்வே இருந்தது, அக்சஸ் ரோடு இருந்தது. இங்கே மூலிமா இங்கே ஒரு சில தீவிரவாத தாக்கல் நடத்தினாங்க. இந்த சீக்ரெட் பேஸை வந்து இன்னுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த தடவை வந்து இது ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவுகளை தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருப்பாகவும் சொல்கிறாங்க. இல்லை சீக்ரெட் பேஸை வந்து மாற்ற போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ சாதாரண எனக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்போது ஈரானுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்க போன தடவை தாக்கல் நடத்தும் போது ஈராக்கில் ஒரு சீக்ரெட் பேஸை யூஸ் பண்ணி தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நேற்று கூட ஃபாக்ஸ் நியூஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அதை வேறு ஏதாவது மாற்றுறாங்களா என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே போல் அரம்கோ நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சிஇஓ குறிப்பாக அரம்கோ நிறுவனனுடைய சிஇஓ அடுத்த மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆனாலுமே வந்து பழையபடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60 நாளுக்கு மேலே ஆகிடும். வழக்கமாக 70 வெசல்ஸ் போகின்ற இடத்துல இன்றைக்கி 2லேருந்து 5 தான் போயிருக்கு.
இன்றைக்கி இன்னொரு வெசல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது வெசல்ஸ் போயிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. 2 வெசல் தான் இன்ன வரைக்கும் போயிருக்கு. AVLCC சூப்பர் டேங்கர்னு சொல்லிட்டு எங்கே இருந்துன்னா ஐ திங்க் சி ஆஃப் ஓமனில் இருந்து வியட்நாமுக்கு வந்து போயிட்டுருக்கு. அதுக்கான ஒப்புதலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பாதைகளும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது வந்து 2வது கப்பல். நேற்று ஒன்று கத்தார்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொண்டு போனதையும் பார்க்க முடிகிறது. இன்னொரு சேட்டலைட் இமேஜஸ் கூட கிடைச்சிருக்கு பாருங்கள். இது அந்த கப்பல் மீது தாக்கல் நடத்தப்படுறதுனால ஒரு நீண்ட நெடிய பகுதியில் ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். இன்னொரு சைடு பார்த்தோன்னா ஈரானோட IRGC ஸ்பீட் போட் வந்து எப்போவுமே ரோந்து பணியில் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்போ அரம்கோ நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஓரளவுக்கு கெயினாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து மறுபடியும் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குன்றாங்க. ஏன்னா ரீசெண்டாக அரம்கோ நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு புல் ஆனதுனால ஏற்றுமதி எங்களுக்கு குறைந்தாலும் வந்து தனது லாபங்கள் வந்து குறையலைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நம்பி இல்லைல்ல, ரெட் சீக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக இது கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வாங்கன்றாங்க. ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் ஃபாரின் கரன்சியோட டிரான்சாக்ஷன்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து யாரும் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொருளாதார தடைகளை இன்னும் டைட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், UK வந்து ஒரு 12 இண்டிவிஜுவல்ஸ் மீது வந்து பொருளாதார தடை போட்டாங்க, ஈரானுடைய இண்டிவிஜுவல்ஸ் மீது. அப்படின்னா நேற்று UKல ஒரு அறிவிப்பு வந்தது. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் நேற்றில் ஒரு 3 நாள் முன்னாடியே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இந்த தடவை வந்து உதவி பண்ணலாமான்ற மாதிரி வந்து யோசனை பண்ணார். ஆனால் இதுக்கப்புறம் மாற்றிப்பார்னு நினைக்கிறேன் நான். என்ன காரணம்னா, அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து ஒரு ஆரோக்கியம் உள்ள அரசாங்கம் சரியான முறையில் வந்து நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்றதுக்கான அறிகுறி என்னென்னா, லோக்கல் பாடி எலெக்ஷனில் அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அலை வீசப்பட வேண்டும், நிறைய ஜெயிக்கணும். அப்போ தான் அவங்களுடைய எல்லா சித்தாந்தத்தையும் அவங்க கரெக்டாக கொண்டு போக முடியும். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டு கடந்த 3 நாளாக நடந்த ரிசல்ட்டில் பாருங்கள், அவங்க லேபர் பார்ட்டி தான் இப்போ இருக்கிறது. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் லேபர் பார்ட்டி வந்து 1496 பக்கம் இழந்துட்டாங்க, லாஸ் ஆகிருக்காங்க. 1064 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ரெஃபார்ம் தான் டாப் கியர் பொசிஷனில் இருக்காங்க. 1454. ஐ மீன் ரிஷி சுனக் இருக்கிறார் இல்லைங்களா, இதுக்கு முன்பு அவருடைய கட்சின்னு சொல்ல முடியாது. மீதி எல்லாமே கிரீன், CON, அப்புறம் வந்து LIB லிபரேஷன் டெம், அவங்களாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் போன தடவை விட மீதி எல்லாமே கெயினாக இருக்காங்க. லேபர் பார்ட்டியும் CON தவிர மீதி எல்லாமே கெயினாக இருக்கிறாங்க. சப்போஸ் ரெஃபார்மும் கிரீனும் கூட்டணி வச்சாங்கன்னா ஈஸியாக அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. மீதி ஸ்காட் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சாதாரண அடியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ரெஃபார்ம் வந்து 1580 வரைக்கும் அட் ப்ரெசென்ட் பார்க்கும்போது போனது. லேபர் பார்ட்டி வந்து வெறும் 941, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வராங்க. அப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒன் ஆஃப் த மேஜர் ரிஃபார்மாக வந்து பார்க்க முடிகிறது. இது கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி தோல்விகள் வந்து நாங்கள் தோண்டி விட மாட்டோம், அதே மாதிரி நான் தலைவர் பொறுப்பில் இருந்து கீழே வரமாட்டேன், என்னை யாரும் தூக்கவும் முடியாது. அதனால தான் இந்த யுத்த காலத்தில் கூட நான் தள்ளி நிற்பதற்கான காரணம். சப்போஸ் நான் வந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு சில நிலைகள் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இழுத்துட்டு போய் விட்டுருவாங்களாம், தரன்னு இழுத்துட்டு போய் யுத்தத்தில் விட்டுருவாங்களாம். ஏற்கனவே நாங்கள் பொருளாதார சூழ்நிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கடுமையான காலகட்டத்தில் கூட மக்களுக்காக எந்த ஒரு இதுக்கும் போகாமல் நின்றிருந்த எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஜனநாயகத்தை வளர்த்தணும் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் வந்து அதிகமாக வளரக்கூடாது, எதிர்க்கட்சிகள் இருந்தால் மோசமான பாதைக்கு சென்று விடும் அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாரு. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களே இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களே நாங்கள். ஏன்னா மக்கள் பயங்கரமாக நம்பினாங்க. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இருக்கும்போது அங்கே ரஷ்யா உக்ரைன் வார் நடந்ததுங்க. ரஷ்யா உக்ரைன் வாரில் இவங்க பொருளாதார தடைகள் அதிகமாக விதிக்க என்னாச்சுன்னா UK ஃபுல் டவுன், பயங்கரமான அடி, பொருளாதார ரீதியாக வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கான அடி. அப்போ வந்து இவர் கொஞ்சம் நாங்கள் ரெஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லேபர் பார்ட்டிலாம் வந்து முதல் முறையாக ஆட்சிக்கு வராங்க. அது எப்படின்னா மெஜாரிட்டி 1/3 ஆஃப் ஆச்சு, 2/3 பங்கு பக்கம் ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்தளவுக்கு மெஜாரிட்டியாக தனிபெரும் கட்சியாக வந்தாங்க. ஆனால் அப்போ வந்தாலும் கூட என்ன பெருசாக ரெஃபார்ம், என்ன பெருசாக கொள்கைகள் மாறிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அதோட மோசமான சூழ்நிலைக்கு தான் போயிட்டாங்க. ஏன்னா அங்கேயும் ஈரானில் ரஷ்யா யுத்தமும் முடியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஈரான் யுத்தமும் புதுசாக தொடங்கிடுச்சு. இதனால் இன்னும் அடி.
அது யூகே மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அதனால் இப்போ லேபர் பார்ட்டி கொஞ்சம் டவுட்டு தான். சப்போஸ் லேபர் பார்ட்டி தோற்று மறுபடியும் ரெஃபார்ம் அது வந்துச்சுன்னா அவங்க ஈரான் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைக்கு தைரியமாக நிற்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் நிறைய இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது, அதாவது இப்போ இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டியில். அதனால தான் அவங்க ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் கொஞ்சம் தயங்குறாங்க. ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஈரானுக்கு முழு சப்போர்ட் கொடுப்போம், அமெரிக்காவுடன் இணைந்து போர் புரியும் தயாராக இருக்குன்ற மாதிரி டைலாக்லாம் சொன்னாங்க. அதனால் மேபி அந்த எலெக்ஷன் சமயம் கூட இங்கே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்ற இன்னொரு கோணம். ஐ திங்க் நான் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன், ஏதோ டக்குன்னு இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சி யூகேவோட பற்றின முழு டீட்டெயிலும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஹெஸ்புல்லா திடீர்னு அந்த கிரியாட் ஷாமோனான்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் அங்கே மக்கள் வசிக்கிற டெலிஃபோன்லாம் இருக்குல்ல, ஐ மீன் மொபைல் ஃபோன்லாம் இருக்குல்ல, அதற்கு வாய்ஸ் காலாக ரெக்கார்டட் மெசேஜை அனுப்பிட்டு இருக்காங்களாம். இங்கே பாருங்கள், அந்த ஏரியா எங்களோட பகுதி, நீங்கள் காலி பண்ணிவிடுங்க, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்னு இருக்காங்க. வழக்கமாக இந்த பாணி வந்து இஸ்ரேல் பயன்படுத்தினாங்க. அங்கே சதன் லெபனான் பகுதியில் மேலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலராகவே கால் பண்ணி அந்த ஏரியா விட்டு கிளம்புங்க, நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ அதே டெக்னிக்கை வந்து ஹெஸ்புல்லா வந்து பயன்படுத்துகிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். தொடர்ந்து தாக்குதல்கள் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ளார இந்த பாலஸ்தீனத்துக்குள்ள உள்ளே போயிட்டு ஒரு சில குரூப்பெல்லாம் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க அடிக்கடி. ஒரு சில குரூப்பெல்லாம் அவர்கள் மீதும் அமாஸ் மீதும் பொருளாதார தடைகளை விதிக்கும்னு சொன்னதுக்கு அந்த இஸ்ரேலுடைய ஷெல்டர்ஸ் மீது நாங்கள் கண்டிப்பாக பொருளாதார தடை விதிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதுலையும் ஐரோப்பாவோட கொள்கையை வந்து நாங்கள் நிராகரிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஐரோப்பா சிரியா மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி இன்னும் அடுத்த கட்ட நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதியை வந்து பெரிய அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 17 அமெரிக்கன்ஸ் மேலே ஹென்டா வைரஸ், அதாவது அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாடுகளாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ரான்ஸ் தனிமைப்படுத்துகிறாங்க, அது இல்லாமல் இதுலேருந்து கூப்பிட்டு போன ஒரு நபருக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால தனிமைப்படுத்துகிறாங்க. இப்போ அமெரிக்காவும் 17 நம்பரில் டெஸ்டிங் எடுத்ததில் அவங்களுமே கிட்டத்தட்ட தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்டா வைரஸினுடைய பதற்றம் தொடர்ந்து அந்த கப்பல் பகுதியிலும் தொற்றிக் கொண்டு தான் இருக்கிறது. மே 14ஆம் தேதி மற்றொரு சிறப்புமே கூட, பிரிக்ஸினுடைய கூட்டமைப்புக்காக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வரதான் வந்து சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம் என்ன விதமான மாற்றங்கள் நிகழ போகிறதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.